கனடா அகதிகள் குடியேற்ற விண்ணப்பங்களை பரிசீலிக்க அவர்கள் தங்கியிருக்கும் நாட்டின் வெளியேற்ற அனுமதி தேவையில்லை என புதிய விதிகள் தெரிவித்துள்ளன. தங்கியிருக்கும் நாட்டின் சட்டப்பூர்வ தகுதி சான்று இல்லாவிட்டாலும் அகதிகள் கனடா நிரந்தர குடியிருப்பு விசாவை பெற முடியும் என குறிப்பிடப்படுகிறது. வெளியேற்ற அனுமதி சீட்டு கிடைக்கவில்லை என்ற காரணத்தை காட்டி அதிகாரிகளால் விண்ணப்பங்களை நிராகரிக்க முடியாது. ஒருவேளை வெளியேறும் சூழல் மாற வாய்ப்பு இருந்தால் தற்காலிகமாக 6 மாதங்கள் வரை விண்ணப்பத்தை நிறுத்தி வைக்கலாம். தகுதி உள்ள பட்சத்தில் அதிகாரி விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு விசா வழங்கிய பின் குறிப்பிட்ட காலத்திற்குள் அந்நாட்டை விட்டு வெளியேற வேண்டும். ஆபத்தான அசாதாரண சூழலில் குடும்பத்தினரை தற்காலிகமாக தவிர்த்துவிட்டு முதன்மை விண்ணப்பதாரர் மட்டும் கனடா செல்ல புதிய விதி அனுமதிக்கிறது. விசா கிடைத்ததும் வெளியேற முடியாத குடும்ப உறுப்பினர்களை உடன் வராதவர்கள் என தற்காலிகமாக மாற்றிக்கொள்ளலாம். இவ்வாறு பின்தங்கிய குடும்பத்தினரை ஓராண்டு கால அவகாசம் அல்லது குடும்ப வகுப்பு ஸ்பான்சர்ஷிப் மூலம் பின்னர் கனடாவிற்கு அழைக்க முடியும். ஆனால் இந்த ஓராண்டு கால அவகாச திட்டத்தை பயன்படுத்த முதன்மை விண்ணப்பதாரர் கனடா சென்ற ஓராண்டிற்குள் விண்ணப்பிக்க வேண்டும். இந்த புதிய மாற்றங்கள் வெளியேற்ற அனுமதி கட்டணம் மற்றும் இதர தடைகளால் தவிக்கும் அகதிகளுக்கு பெரும் நிம்மதியை அளித்துள்ளது.